பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மைப்படும்படி பரிசுத்தமான இந்த அமாவாசை கூட்டத்தில் 14ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 வருஷத்துல இந்த மாலை நேரத்துல அலங்கார வாசல் தேவாலயத்துல கூடி வந்தவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனலில் அன்பு உறவுகளை தேவன் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால வார்த்தையினால் தேவன் நம்மளை நிரப்பும்படி சங்கீத புஸ்தகம் கர்த்தருடைய கிருபையினால் நம்ம எல்லாம் எடுத்து விடுவோம். தேவ சமூகத்துல காத்திருந்த போது அவர் கொடுத்ததான வார்த்தை சங்கீதம் 4ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 4:3 ஒருவர் வாசி கேட்கலாம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீது பக்தர் சொல்லுகிறார், யார தேவன் தெரிந்து கொள்ளுகிறாரா? எனக்கு அன்பானவர்களே, செய்தியை கேட்கிறவர்களே, பார்க்கிறவர்களே, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அல்லேலூயா. பக்தினா எப்படிப்பட்ட பக்தி? கடவுள் பக்தி இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு, ஒரு தெய்வ பயம் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு. பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்றாராம் கடவுளுடைய கிருபையால. ஏண்டான்னா தெய்வத்துடைய பிள்ளைகள் தெய்வத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. பிசாசோட பிள்ளைங்க பிசாசோட இருக்கணும். தாய் பெற்ற பிள்ளை தாயோட இருக்கணும். கடவுளுடைய கிருபை அது அதோட இடத்துல இருந்தாதான் அது கனம், அது மகிழ்ச்சி, அது ஆசீர்வாதம். அப்பதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். இந்த செய்தியை கேட்கிறவர்களே, நானும் பக்தியில தான் சிறந்து விளங்கினேன். என் தாய் தகப்பன் சொன்ன பக்தி, என் தாய் தகப்பன் சொன்ன அந்த அடிச்சுவடியில நான் நடந்து வந்தேன். இயேசுன்னு யாருன்னு தெரியாது. அல்லேலூயா. இயேசுன்னு என்ன சொன்னா தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவர்னு சொன்னாதானே தெரியும். கடவுளுடைய கருவினால அங்க ஒரு கடை இருக்குது. அந்த கடையில பாத்தீங்கன்னாக்கா இடிச்ச சாம்பார் தூள் நல்லா இருக்குதுன்னு சொல்லி வாங்கி சமைச்சு பாடாதானே தெரியும். சமைச்சு பார்க்காம தெரியல. நல்லா இருக்குது சாம்பார், எங்க வாங்கணும்னா நம்ம வாங்கி சமைச்சாதான் தெரியும். கடவுளுடைய கருவினால சொன்னா தெரியாது. அப்போ ஒருவன் சொல்லாவிட்டா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனா சொல்லி கூட கேட்கிற நிலைமைக்கு நான் இல்ல. துன்மார்க்கத்துல கலிப்பு கலந்த வாழ்க்கையில இயேசுன்னு சொன்ன உடனே கோபம் வரும். ஆனா பக்தியில சிறந்தவன் வேல் குத்தி இருக்கிற முருகர் பக்தன் தான். அப்போ அந்த தெய்வ பக்தி உள்ளால் காவடி எடுத்திருக்கிறேன். அதனாலதான் இந்த காவடிக்கு அர்த்தம் கடவுளுடைய கிருபையில வேதத்தை நான் நேசித்து பிற்படதான் தெரியுது. ஆண்டவர் நமக்காக பலியானார். காவடி தூக்கி அந்த கொள்கை மல்ல காவு ஆனார். காவு கொடுக்குறது. அந்த காவடி என்பது 2 பக்கம் என்ன இருக்கும்? மூங்கில் பெத்தியால கட்டப்பட்ட 2, அது பேரு என்ன? கூடை. 2 கூடை இருக்கு. அந்த கூடையில தேவ கிருபையினால நேர்த்தி கட்டண காணிக்கை இருக்கு. விரதம் இருந்து காப்பு கட்டி கொண்டு போய் செலுத்தணும். ஆனா எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஆசீர்வாதமா இல்லை, தரித்திரத்துல வாழ்ந்திருந்தேன். ஏண்டா கடவுளுடைய மகாபெரிய கிருபையினால பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார. நான் பக்தியா தான் இருக்கிறேன், ஆனா கடவுளை தேடுறேன்னா இல்ல. அவர் சொல்றது கடவுளை நான் தேடல. எதையோ தேடி இருக்கிறேன், எதையோ பண்ணி இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே,
அப்போ வேதம் சொல்லுகிறது தெரிந்து கொண்டாராம். அப்போ இவன் பக்தியா இருக்கிறானே, இவன் தெய்வ பயமா இருக்கிறானே. எப்படிப்பட்ட பக்தின்னா சாதாரண பக்தி இல்ல, தீவிரமான பக்தி. காலையில மார்கழி மாசம்னா வச்சனம் எடுக்கணும், பீட நாளுன்னு சொல்லுவாங்க. பீட நாளுன்னு சொல்லுவாங்க. நாங்க ஒரு குரூப் இருக்கிறோம். அந்த அதான் வெடிகாலம் ஒரு 3-3:30 மணிக்கு பச்சை தண்ணில குளிச்சுட்டு டவல்ல இடுப்புல கட்டிக்கினேன், ஈர வேஷ்டி கட்டிக்கினேன், பட்டை அடிச்சுக்கினேன், பஜனை பாட்டு பாடுன்னு போறோம். ஒரு புள்ளா பஜனை பாட்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பக்தி நான் பக்தி அப்படிப்பட்டதான பக்தி ஆசீர்வாதம் இல்லை, தரித்திரம். பிள்ளை உள்ள பக்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா அப்பா 100, 200, 500, 1000 தருவாங்களா? ஆனா என் அன்பான தேவனுடைய இந்த பக்தி உள்ள ஒரு மனிதன் ஒரு நாள் மரணத்தை சந்திக்கும்படி வியாதி வந்தது. தேவன் என்னை தெரிந்து கொண்டார், தேடி வந்தார். எங்க வந்தார்? மாட்டு தொழுவத்தில என்னை தேடி வருகிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நான் கடவுளுடைய கிருபையில உன் விருப்பம் எந்த கடவுள் வணங்க நான் தப்பு சொல்லல. ஆனால் தேவன் ஒரு நாள் உன்னை அவருக்கு வேணுமானால் நீ பக்தி உள்ள மனிதனா, பக்தி உள்ள மகளா, பக்தி உள்ள மகனா நீ இருப்பாயனா உன்னை தேடிய தேவன் கர்த்தருடைய கிருபையினால் உன்னை தூக்க வர வல்லவரா இருக்கிறார். உன்னை தொட்டு சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். அவர் உன்னை தேடி வந்தால் அன்று விடுதலை தான், அன்று ஆசீர்வாதம் தான், அன்று பேரை பெரும்படுத்துற கர்த்தர் தேடி வருவாரான். இந்த கடம் முனைகளை நீ எங்கிருந்தாலும் சரி, நீ பக்தி உள்ள மன்னன் மகனா மகளா நீ இருப்பாயனா உன்னை தேவன் தேடி வருவார். இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தேடி வந்தான். இந்த செய்தி பார்க்கிற பிள்ளையை கர்த்தர் உன்னை தேடி வந்தான். எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் உன்னை தேடி வந்தாருன்னு சொன்னா நீ கண்ணீர் விட்டு சாட்சி சொல்லுவ. தேடி வந்த தேவனை நீ மறக்க கூடாது. தேடி வந்த தேவனை நீ மறுதலிக்க கூடாது. தேடி வந்த தேவனை விட்டுவிடக் கூடாது. தேடி வந்த தேவனை ஆராதனை செய்யணும். தேடி வந்த தேவனை மகிமைப்படுத்தணும். தேடி வந்த தேவனை ஆண்டவர் குறிப்பிட்டார் அநேகருக்கு சாட்சி சொல்லணும். உன்னை தேடி வந்து உன் கஷ்டம், கண்ணீரை, வேதனை, சோதனை, பாடு, நிந்தனை, அவமானம், உன் தரித்திரத்தை மாற்றி, உன் முக ரூபத்தை மாற்றி, உன்னை ஸ்டைல் ஆக்கி உன்னை ஆசீர்வாத தெய்வத்தை மறக்க கூடாது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து சுகத்தை வாங்கின்னு போயிட்டீங்கன்னா கடவுள் கிருபைனால அதை விட வேற பாவம் பூமியில வேற ஒண்ணுமே இல்லை. வாசித்து பாருங்க 4:1. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகளை எனக்கு செவிகொடும், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கின எனக்கு இறங்கி. இப்ப மறுபடியும் எனக்கு என்னன்னா நான் மறுபடியும் ஜெபம் பண்றேன். இப்ப இருக்கிறது எனக்கு பத்தல. சங்கீதக்காரர் பேசுற ஜெபம் பண்றாரு. எனக்கு இப்ப என்ன இன்னும் இருக்கிறது எனக்கு பத்தல. இன்னும் எனக்கு ஒரு பாடு இருக்குது, இன்னும் எனக்கு ஒரு போராட்டம் இருக்குது. அதனால அவர் மறுபடியும் ஜெபம் பண்றாரு. என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுகளை எனக்கு செவி கொடு. நான் ஜெபம் பண்ண போறேன். சில காரியங்கள் நான் ஜெபம் பண்ண போறேன். உபாசத்துல ஜெபம் பண்ண போறேன். என்னை விட்டு விலகிடாத, இது போதும்னு சொல்லி என்னை விட்டு விலகிடாத. அவர் சொல்றாரு எனக்கு செவிகொடும், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்குன. நான் உனக்கு சாட்சியா நிக்கிறேன். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் என்ன நிலைமையில இருந்தேன்? நீதான் என்னை தேடி வந்த. அழுக்க வஸ்திரம் தரித்திருந்தேன். ஒருவேளை நைட்டு தான் சாப்பாடு சாப்பிடுவேன். காசு பண்ண நம்பி யாரும் எனக்கு தரமாட்டாங்க. ஆனா நெருக்கத்துல, கஷ்டத்துல, கண்ணீர்ல, வேதனை இருந்த என்ன நான் பக்தியா இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக நீ என்னை தேடி வந்து இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்து வச்சிருக்கிறேன். எத்தனை பேரு கரங்களை தட்டி எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்து வச்சிருக்கிறேன். நான் வேற ஒண்ணும் செய்யல. பக்தியா இருந்த ஒரே காரணத்துக்காக நீ என்னை தேடி வந்து நெருக்கத்துல இருந்த எனக்கு ஒரு பெரிய விஸ்தாரத்தை கொடுத்து இருக்கிற. ஆனா
இன்னும் ஒரு ஜெபம் பண்ண போறேன், தயவு செய்து கேளு. உன் பாதத்தை வணங்கி ஜெபிக்கிறேன். உன்னதகத்தின் தேவனே, இளநீல நூலும் ரத்தாமர நூலும் தரித்த மெல்லிய பஞ்சு நூலால் இடகட்ட இருக்கிற சர்வேஸ்வரா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முன்னோருடைய பிதாக்களின் தேவனாகிய என் கல்வாரி நாயகனே, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போருவருமான சர்வ வல்லமுள்ள தேவனே, காட்டுமிருக நாட்டுமிருக ஊரும் பிராணி பட்ச சூரிய சந்திர கிரகணங்களை உண்டாக்குற சர்வேஸ்வரா, என் ஜெபத்தை கேளுமையா, என் ஜெபத்தை கேளு. நான் ஜெபம் பண்ண போறேன், மீண்டும் ஜெபம் பண்ண போறேன். என்ன ஜெபிக்கிறாரு? எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேளும். அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது சொன்னப்பா, எடுத்தோடனே ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுப்பா, என் சூழ்நிலையை பாருப்பா, வாப்பா, பக்கத்துல உட்காருப்பா, என் வீட்டுக்கு வாப்பா, கூப்பிடு. யாரு அவரு? அவர் நல்ல தகப்பன், நல்ல தகப்பனும் உன்னை ஒரு தாய் தேற்றுவது போல அவர் உன்னையும் என்னையும் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் கொடுக்கிறவர், மீண்டும் கேட்க மாட்டாரு. தேவனுடைய கிருபை கொடுக்கிறவர் தான், வாரி வாரி கொடுக்கிறவர், மீண்டும் கேட்க மாட்டாரு. கர்த்தருடைய கிருபையில நீயா பார்த்து காணிக்கை பெட்டில போட்டாதான், இல்லைன்னா அது கொடுக்க. என் ஜெபத்தை கேளு, ஜெபிக்கிறாரு. இப்போ சங்கீதம் 5:6 வாசித்து பாருங்க. பொய் பேசுகிறவளை அழிப்பி இரத்த பிரியனையும். அப்போ நெருக்கத்துல இருந்து நான் விசாலத்துல வந்து கடவுளுடைய கிருபையால் அந்த உலக ஆசீர்வாதத்துக்காக பொய் பேசினா கர்த்தர் விட்டுருவாரா? நீ எந்த நிலைமையில இருந்த? நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து வந்த? நீ எங்க ஒரு பரதேசியா விழுந்து கிடந்த? கேப்பாரட்ட நாடி ரோட்ல கிடந்த? பக்தி உள்ள உன்னை ஒரே ஒரு காரணத்துக்காக நான் உன்னை தொட்டு சுகமாக்கி, உன் கிழிந்த வஸ்திரத்தை புது வஸ்திரமா மாத்தி, உன்னை சுகமாக்கி, உன்னை பலப்படுத்தி, உன் ஐஸ்வர்யத்தை கொடுத்து, தொழிலை கொடுத்து, பிசினஸ் கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சா, அது மேலேயே நீ மோகம் வச்சுட்டு பொய் பேசுறியே. பொய் பேசணும் விடுவாரா? பொய் பேசணும் பிடிக்குமா ஆண்டவருக்கு? பக்தி உள்ளவன் பொய் பேசுவானா? நீ பாஸ்டானா இரு, நீ பெரிய குருக்குலனா இரு, நீ பெரிய மசூதி எந்த தொழுதுனா இரு, நீ எந்த ஒரு சீக்கியம் தந்தவனா கூட இரு, நீ யாரானா இரு, பக்தி உள்ள நீ கடவுளை உண்மையா தரிசிக்கிற நீ பொய் சொன்னா பின்னாடியே பிரச்சனை காத்திருக்கு. நான் இந்த சபைக்கு போறேன், அந்த சபைக்கு, எந்த சபைக்குன்னா தப்பு இல்லை, கர்த்தருடைய கிருபை. பொய் சொல்லாத. வாங்கின பணத்தை இல்லைன்னு சொல்லாத, செஞ்சதே செய்யலன்னு சொல்லாத. ஆண்டவர் செஞ்சதை செஞ்சாருன்னு சொல்லு. ஆண்டவருக்கு கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, நாக்கு இல்ல, வாய்க்கு எண்ணில செத்து போயிருப்ப நீ. பொய் சொல்லாத. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கத்தில் அந்த எனக்கு விஸ்தாரம் உண்டாக்குனேன், பக்தி உடன் என்று இதனால என்னை தேடி வந்த. நான் எங்க இருந்தேன்? என்னை தேடி வந்த. என்னை தேடி யாரும் வரல, ஆனா நீ வந்து ஆண்டவரே. எல்லாரும் விட்டுட்டாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் பொய் சொல்லாத. வாசிங்க 5:8. கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவப்படுத்தும். ஜெபம் பண்றார். ஆண்டவரே, எப்படியா என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவப்படுத்தும். கர்த்தருடைய கிருபையினால என்ன சொல்றாரு? ஆசீர்வாதம் என்னை நடத்து ஆண்டவரே, நீதியின் வழியில என்ன நடத்து. இந்த பொல்லாத உலகம் என்ன பண்ணுது? என்ன தீய வழியில நடத்த என்னை இழுக்கு. பொல்லாத உலகம் கடவுளுடைய கிருபையினால. பிள்ளைகளை, ஒரு மனிதனுக்கு ஆசை அதிகமாயி போச்சுன்னு வச்சுக்கல, பொய் சொல்ல அதிகமா, பொய் சொல்ல பிரயாசப்படுவான். தேவனை தேட மாட்டான், நேரம் இல்லைன்னு சொல்லுவான். சபைக்கு வரமாட்டான், நேரம் இல்லைன்னு சொல்லுவான். நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தேவனை தேடி வர மாட்டாங்க. ஒரு உபவாச கூட்டம் வச்சா வரமாட்டாங்க, ஒரு விசேஷ கூட்டம் வச்சா வரமாட்டாங்க, நாட்டியம் ஆராதனைக்கு வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? எப்படி கிடந்த பண்ண பரதேசி, உன்னை கர்த்தர் தேடி வந்து ரட்சித்தாரு. ஆனா இன்னைக்கு உனக்கு நேரம் இல்லை. இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய கிருபை என்ன நீதியின் பாதையில நடத்து. ஆண்டவரே,
பொய்யும் புரட்டும் நிறைந்த இந்த உலகத்துல என் வாழ்க்கை கடந்து போகாதபடி நீதியும் நிரந்தரமா என தேவனே சொல்தவராத நீதிமானா என நடத்து ஆண்டவர். சொல்தவராத உத்தமனா உத்தமையா என நடத்து ஆண்டவர். ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் நான் தவறாத நீதிமானா என்னை காத்துக்கொள்ள ஆண்டவர். அதுதானே என் பக்தி உள்ளவனுக்கு அடையாளம். உன் பலவீனத்தை குறிச்சு கர்த்தர் சொல்லல. உன் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? உண்மையா. கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, அதாவது குத்தே இருக்க மாட்டாங்க. நான் குத்துட்டேன்னு சாதிப்பாங்க. கடைக்கு போவோம், கடைக்கு மளிகை சாமான் வாங்க போவோம், கடத்தருக்கு போவோம். நம்ம எடுத்துட்டு வந்து 100 ரூபாய் குத்துருவோம். அவர் 100 ரூபாய் போட்டுருப்போம். அதுக்கு எல்லாம் 500 ரூபாய் ரொம்ப இருக்கும். அவர் கேட்பாரு, எவ்வளவுமா கொடுத்த? 500 ரூபாய் கொடுத்த. எவ்வளவு கொடுத்த? 500 ரூபாய் கொடுத்தா. அவருக்கு கொஞ்சம் அப்படியே கதுக்கணும். 500 ரூபாய் கொடுத்தாங்களா? எவ்வளவுமா கொடுத்த? நாங்க எத்தனை முறை சொல்றது? 500 ரூபாய் கொடுத்தேன். அந்த கடையில 4 10 பைசா 20 பைசா அந்த சிப்ஸ் வித்து அதை வித்து இதை வித்து அந்த ஐயா வச்சுங்கிறாரு. ஒரே முட்டை போய் 400 ரூபாய் திருட போறிய, நல்லா இருப்பேன். நீ 4000 செலவு வரும், 40,000 செலவு வரும். தொட்ட கெட்ட சரி வச்சுங்க. அல்லேலூயா. நீ பக்தி உள்ளாளா? யோசிச்சு பாரு. பிறருக்கு உண்டான யாதொன்று இச்சையாது இருப்பாயா? உன் தகப்பனின் தாயம் கனம் பண்ணுவாயா? தேவ பிள்ளைகளே, அது வாழ்க்கை இல்லை. அன்பானவர்களே, நான் வேலைக்கு ஆண்டவர் ஏத்துக்குன்னு அப்படியே கடவுளுடைய கிருபைனால ஹவுஸ் கீப்பிங் வேலை முத எனக்கு வருது. அண்ணா நகர்ல டிசிஎஸ்ல டாடா கன்சலேஷன். படிப்படியா போறோம். கத்தர் சூப்பர்வைசர் வேலை. கத்தர் கிருபைனால பாத்தீங்கன்னாக்கா அந்த சனிக்கிழமை ஆனாக்கா அந்த ஆபீஸ்ல உள்ள முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா டெஸ்பின் மிஷின் இருக்கும். அதை டிஸ்போஷன் பண்ற ஒரு பெரிய மிஷின் இருக்கும். அந்த ஒரு பேப்பரை விட்டோம்னா கடுகு மாதிரி தூளா கொட்டிடும். அது என்ன பண்ணணும், பேப்பர் எல்லாம் நான் தான் என்ன பண்ணோம், கைலங்காடி கொடுக்கணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் குறைஞ்சது அப்பவே நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்காது. ஆனா நான் எங்க போனேன் தெரியுமா? எங்க ஊருக்கு தான் போனேன், சர்ச்சுக்கு. எங்க பாஸ்டர் அப்படிதான் சொன்னாரு, இங்க வேலை செய்வேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு எங்க ஊருக்கு போனோம் காஞ்சிபுரத்துக்கு. நம்ம போவோமா? நம்ம என்ன சொல்லுவான், தொலைவாக்குது ஐயா, ரொம்ப லாங்காகுது. ஆனா உன்னை தேடி வந்தார் ஆண்டவர். பக்தி உள்ள என்ன உன்னை தேடி வந்தார். உன்னை தேடி யாரும் வரல, ஆண்டவர் வந்தார். ஆனா நீ வரத்துக்கு காரணம் சொல்ற இல்ல. நான் போனேன் கடவுளுக்கு இருபல. அப்போ அந்த பேப்பர் எல்லாம் வந்து காயங்கள்ல போட்டுட்டு காசு வாங்கின்னு போறோம். அவர் என்ன பண்ணாருன்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் நோட்டு இருக்கு, 1000 ரூபாய் நோட்டு, 2000 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் பெரிய நோட்டு. எனக்கு மொத்தமே அவர் வந்து 1800 ரூபாய் எவ்வளவு தான் தரணும், 4800 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. எனக்கு தெரியல, நான் அர்ஜென்ட் என்ன போனோம், லாஸ்ட் பஸ் போயிடுச்சுன்னா 3 கிலோமீட்டர் நான் நந்து தான் போனோம். எத்தனையோ முறை நந்து போய்க்கிறேன். நைட்ல 12 மணி வரைக்கும் பாட்டு பாடிக்கினே நந்து போவேன். நந்து போய் முதலா சர்ச்சில் உட்காருவேன். அதனாலதான் கர்த்தர் என்ன நிக்க வச்சிருக்கிறார். கர்த்தருடைய நீ என்ன பிரயாசப்படுறியோ அதுக்கு உண்டான பலனை தான் கர்த்தர் தருவார். தேவ பிள்ளைகள, அப்போ வீட்டுல போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் காலையில எந்த காணிக்கு போலான்னு காசு பார்த்தா ரொம்ப காசு இருக்காது. அந்த காசு அப்படியே மடிச்சு வச்சுட்டு நீட்டா வந்து நான் இது சொல்றேன், கடவுள் பாக்குறாரு. அந்த கைலாங்கடையாரண்ட வந்தேன், ஐயா எவ்வளவு கொடுத்தீங்க எனக்கு காசு? எத்தனை நாள்? 2 நாள் கொடுத்து வரேன். இல்லைங்கய்யா, அந்த கணக்கு போட்டு சீட்டு போட்டு வச்சுக்கிறாரு. ரெகுலரா வருவாப்ல வண்டி எடுத்து. இல்லைங்கய்யா, நீ 4800 ரூபாய் கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மேல கிளம்ப பாக்குறாரு. 2000 ரூபாய் கூட கொடுத்துக்கிறாரு. ஆச்சரியப்பட்டாரு. தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுக்கிறது கர்த்தருடைய கிருபைனால எதுவோ. ஆனா நீ பொய் சொன்னீங்கன்னா தடை பண்ணி போட்டுருவாரு. நீ தேவனுடைய கிருபையில உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. பாருங்க, கர்த்தருடைய கிருபை இப்படி நான் உண்மையா இருந்ததுனாலதான் கர்த்தர் என்ன இன்னைக்கு இப்படி உண்மையா வச்சிருக்கிறாரு. தேவ கிருபையில அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய சத்தத்தை நீ கேட்கணும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்படியணும். அப்ப அந்த இடத்துல இருந்து கடவுளுடைய கிருபையில மறுநாள் ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்றேன், பஸ் இருக்குது, அங்க நான் வடபழனிக்கு தான் போனோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண, பஸ்ல போவாத, வடபழனிக்கு நடந்து போன்ற சத்தம் கேக்குது.
எங்கிருந்து? அண்ணா நகர்ல இருந்து. அப்ப பிரிட்ஜ் எல்லாம் கட்டல. அண்ணா நகர்ல இருந்து கோயம்பேடுக்கு நீ என்ன பண்ண, வடபழனிக்கு நந்து போன்ற. அது ஏதோ ஒரு உணர்வு இருக்கும். நம்மையா நந்து போனோம், காசு தாக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன். பஸ் வருது, உள்ள வருது, நான் நிக்க நேரத்துல பஸ் நிக்கல, போய் நிற்குது. நான் பாட்டு நின்று கட்டுக்கிறேன். மறுபடியும் ஆண்டவருடைய சத்தம் வருது, நடந்து போ, நடந்து போ. சரி, நடக்கிறேன் 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 நடக்கிறேன். அந்த கோயம்பேடு சிக்னல் ஒரு டீ கடை இருக்கும். அங்க பார்த்தா வெளியூர்ல இருந்து யாரோ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை குடும்பம், ஒரு தாய் தகப்ப 2 குழந்தைங்க கொண்டு வந்த. எல்லா அப்பெல்லாம் சென்னையில திருடு அதிகம், கேமரா எல்லாம் கிடையாது, டச் போன் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் அவனும் திருண்டுகிறான், தேங்கி நிக்குதுங்க. நான் போய் டீ குடிக்கலான்னு போய் நின்னாக்கா அவங்க சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி அண்ணா நகருக்கு போனோம், நாங்க உங்க பேருக்கிட்ட போனோம், என்ன பஸ் வரும், இது மாதிரி ஐயா வந்த எல்லாம் தொலைச்சிட்டோம், நாங்க ஆண்டோட பிள்ளைங்க ஜெபம் பண்ணி இருக்கிறையா, எப்படி இன்னும் தெரியல, கடவுளுக்கு தான் யோசிக்கிறேன். அடாடா, இதுக்குதான் ஆண்டு அனுப்புறாரு, நந்த போன்னு சொல்றாரு. ஒரு பிள்ளைங்க அங்க ஜெபம் பண்ணுங்குது, என்ன நம்ப வந்த பிள்ளைங்க நடுத்தல திக்கு தெரியாது நின்று கிடக்குது. நீ இரக்கம் உள்ள குணம் உள்ளவன், நான் உன்னதான் எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த ஏரியாவில் எத்தனையோ ஆண்டு என்ன தேடுறவங்க இருந்தாலும் என் சொல்லுக்கு கீழ்ப்படி மாட்டாங்க. நீ அந்த வழியை தான் போற, நான் உங்ககிட்ட சொன்ன நீ செய்வன்னு தான் உங்ககிட்ட சொல்றேன், அதனால போன்னு சொன்னாரு. அங்க வந்து ஆண்டு அப்போதான் உணர்த்துறாரு கத்தருடைய. அவங்க போய் அவங்களை கேட்டு அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு பஸ் பேருக்கு காசு எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அங்க டீ பிஸ்கெட்டு பண்டுகள்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. கடவுள் கிருபையில நிக்க வச்சு ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு. தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய மகா கிருபை பாருங்க. அங்க போனா வடபழனி போனோம். அன்னைக்கு நான் நிற்கிறேன், அங்க ஒருத்தர் வராரு, டீ குடிக்க வராரு. டீ குடிச்சிட்டு அவர் சொல்றாரு, நான் வடபழனி தான் போறேன், நீ வேணா வாங்க வடபழனி போறோம். 2 வீலர்ல கூட்டிட்டு போறாரு. கர்த்தருடைய கிருபை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பொய் சொன்னா பொய்யான வாழ்க்கை, மாய வாழ்க்கை. ஆண்டு சொல்லியும் நீ செய்யாம இருந்த, ஆண்டு சொல்லுக்கு கீழ்ப்படியலன்னா கர்த்தருடைய அதோட பாவம். எது பாவம்? எது பாவம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலையே, அதுதான் பாவம். உன்னை தேடி பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் என்ற வேதத்தை வாசிக்கிறேன். நெருக்கத்தில் எனக்கு ஒரு விசாலத்தை கொடுத்தார், ஆசீர்வாதம் கொடுத்தார், பைக் கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, ஏசி கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, மாடி கொடுத்தாரு, பொண்ணு கொடுத்தாரு, வைரம் கொடுத்தாரு, வைரம் கொடுத்தாரு. இதெல்லாம் கொடுத்தோம் தேவனுடைய கிருபையினாலே. என் உள்ளம் குறுகி இருக்குமானால் தேவன் நம்மளை விரும்புவாரா? பொய் சொல்லுகிறவரும் இரத்த பெரியரையும் கர்த்தர் அழிக்கிறார் என்ற வேதத்தில் வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகத்துல என்னோட கூட திருப்புங்க. உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரிகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியா நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்னும் குறைபடவில்லைன்னு கர்த்தர் சொல்றார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வந்த வழி எது தெரியுமா? நீ எந்த பாதையில வந்த தெரியுமா? வனாந்தர பாதை. நீ விரும்பியும் உனக்கு நிழல் கொடுக்க ஒரு மரமும் அந்த இடத்துல இருந்தது இல்லை. உனக்கு தாகம் எடுக்கும் அந்த இடத்துல ஒரு ஓடையோ ஒரு தண்ணீர் சுரக்கும் ஒரு ஊற்றையோ அங்கே உன் கண்ணு காண. ஆனா உன்னை தேடி நான் வந்தேன். உனக்கு இப்ப என்ன வயசு எனக்கு தெரியாது, இத்தனை வயசு வரைக்கும் நான் தான் உன்னை நடத்துறேன். இந்த 40 வருஷம் வனாந்தர வழியா நடந்து வந்த ஒரு குறையில்லாம நான் உன்னை நடத்தினேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரிகள் எல்லாம் உன் ஆசீர்வதித்தார். நீ எதை செய்து அதை உற்பத்தி ஆக்குற, உன் கையில எந்த வேலை நீ செய்து அதை ஆசீர்வதிக்கிற, நீ என்ன பிசினஸ் பண்ணி அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற, நீ என்ன ஜெபிச்சுட்டு போய் கர்த்தர் அந்த காரியம் கைகூடி செய்யறாரு. ஆண்டவருடைய கிருபை உன் கையை ஆசீர்வதிக்கப்பட்ட கையா மாத்திட்டாரு. உன் கை வாங்குற கையா இருந்தது, அதை கொடுக்கிற கையா மாத்திட்டாரு. தேவனுடைய கிருபைனால ஒன்னொன்னையும் கர்த்தர் அப்படியே மல்டியா மாற்றுதல் தரும். கர்த்தர் ஆசீர்வாதம். ஆனா இந்த பெரிய வனாந்தர வழியா நீ நடந்து வருகிறத அறிவா? இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். அல்லேலூயா.
உங்களோட தான் இருக்கிறாரு. மாறிட்டேன்னா உங்க கூட வரமாட்டார். மாறிட்டேன்னு வச்சுக்க, பாதை எத்தனையோ பாதை இருக்குது. ஆனா உன் பாதை இப்படிதான் இருக்கணும். தேவன் உனக்கு எந்த பாதையில உன்னை போக சொன்னாரோ அந்த பாதையில தான் நீ வரணும். மாறிட்டேன்னு வச்சுக்கோ, அது நோ என்ட்ரி. போறதுக்கு ஒரு வழி, வரதுக்கு ஒரு வழி. போற வழியில நீ வரக்கூடாது, வர வழியில நீ போக கூடாது. ஏடா கூடமா போனீங்கன்னா தடாதப்பட்டு தடாதத்து தடவும் நடந்து. அதனால ஒரே வழியில தான். நான் 40 வருஷம் உன்னை வழிநடத்தி வந்தவன் கூட தான் இருக்கிறேன். உனக்கு ஒன்னும் குறைவுபடல. கரங்களை கட்டி ஹல்லேலூயா. ஒரு குறை கிடையாது. குறை என்ன இருக்குதா? இல்ல. குறை என்ன இருக்குதா? ஆண்டவர் உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு குறை இருந்ததா இல்லையா? எத்தனை குறை? 1 2 நோட் புக்ல எல்லாம் எழுது குறை. எப்படி இருந்த தெரியுமா? வட 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 வடான்னு இருந்த ஒல்லியா. எப்படி இருந்த? வட 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 வடான்னு ஒல்லியா. இப்ப எப்படி இருக்கிறாங்க? பொசன மழை மாதிரி, 100 கிலோ மூட்டை நெல்லு மூட்டை மாதிரி. உன்னையும் அப்படிதான் ஆசை வச்சிருக்கிறாரு. உன்னை எல்லாத்திலும் ஆசை வச்சிருக்கிறாரு. ஒரு நன்றி சொல்லி கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய, எத்தனை பேர் செத்து போயிருக்கிறான், எத்தனை பேர் எவ்வளவு ஒரு சம்பவம் நடந்தது. ஆனா உன்னை என்னை கத்தர் கூட வச்சு நடத்துறாரு. இந்த அமாவாசை வேலையில என் நண்பு தேவோட பிள்ளைகளை நீ ஒருபோதும் மாறக்கூடாது. உன்னை தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? பக்தி உள்ள பிள்ளை. இப்ப கொஞ்ச நாளா அந்த பக்தி குலம் தடுமாறுது. மனா ஜெபம் பண்ற நேரத்துல ஜெபம் பண்ணுவோம். கொடுக்கிறது கடவுள் பேசணும் கொடு, துதிக்கிறது துதி, ஜெபிக்கிறது ஜெபி. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல கர்த்தர் உனக்கு கொடுத்த காரியத்தை ஜெபம் பண்ணி ஆரம்பி. ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி வாசிக்கலாம். தேவ பிள்ளைகளை உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்க. 5:10. என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்யறேன்? இரக்கம் செய்கிறவனா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் நான் உனக்கு இரக்கம் செய்கிறவனா. அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே சுரே, உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் யாவோ கூடோ. அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. கல்வி செய்வோம் எல்லாம் குப்பை கல்வி செய்வோம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை நியாயம் அதுக்கான தந்தம் எங்கே உணர்ந்து எங்கே சுவே, எங்கே சுவே, எங்கே சுவே. தினம் உம்மில் நான் வளர்ந்தேனே அனுக்கிரகம் தர வேண்டுமே சுவே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. அலை தவற உம்மில் நிறைந்திடவே அவனே உமக்காய் உழைத்திடவே. அதை தவற உம்மில் நிறைந்திடவே அவனே உமக்காய் உழைத்திடவே. அன்பளிக்கின்றே இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. தினமும்
தரவே அனுதினம் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தரவே அனுக்கிரகம் தரவே மாறாத மறையாத எப்போதும் எனக்கு எனக்காக சொல்லுங்கள் நீரல்லவோ எனக்காக சொல்லுங்கள் எனக்காக சொல்லுங்கள் பயப்படாதே உம்மோடு இருப்பேன் என்று எனக்காக சொல்லுங்கள் நீரல்லவோ எனக்காக சொல்லுங்கள் என் தகப்பனே தாவீதின் குமாரனே ஈசாயின் அடிமகனே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் தரித்த சர்வேஸ்வரா என் தகப்பனே வெண்மையும் சிவப்புமானவரே வழி நட்சத்திரமே 7 மடக்கு வந்திட விடாதவர்கள் 7 நட்சத்திரத்தை மனதிலே ஏற்றிருக்கிறோமான அன்புள்ள தேவனே சொல் முடி உள்ளவரே என் தகப்பனே ஒருவரையோ குழம்பு அல்லாதவரே ஏழைகளின் தேவனே திக்கற்றவரின் தேவனே கைவிடப்பட்டவரின் தேவனே பயப்படாதே எனக்காக சொன்னவர் நீரல்லவோ எனக்காக சொன்னவர் எனக்காக சொன்னவர் நீரல்லவோ அனுதினம் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே அனுக்கிரகம் தர வேண்டுமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வேத வசனம் அவர் எப்படிப்பட்டவர் வாசிங்க. 5:10 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கு சிலர் கேட்கிறாங்க, ஜெபம் பண்றது இல்ல, சர்ச்சுக்கு வர்றது இல்ல, திருவிருந்து எடுக்கிறது இல்ல, ஊழியம் செய்யறது இல்ல, ஆத்தும ஆதாயம் செய்யறது இல்ல. அப்ப சொல்லுவாங்க, அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லடி, அதெல்லாம் சொன்னாடி, அதெல்லாம் இப்படிடி, அதெல்லாம் அப்படிடி, நீ டீ போட்டு தாண்டி போனோம். நான் சொல்றேன் பாரு, ஏன்னா ஒண்ணுத்துக்கு கீழ்ப்படியாதால நீ மழை வந்தா சபைக்கு வர மாட்டேன்ற, தலையில ஒரு வெள்ள முடி வந்துச்சுன்னா சபைக்கு வர மாட்டேன்ற, செருப்பு அந்துச்சுன்னா சபைக்கு வர மாட்டேன்ற, டீல சக்கரலன்னா சபைக்கு வர மாட்டேன்ற. வராது. எவ்வளவு அற்புதம் செய்வார் ஆண்டவர், எவ்வளவு அதிசயம். அப்ப ஆண்டவர் வெற்றி செய்வார் பாரு. அப்ப குத்தம் கொடையும் போது ஐயோ ஐயோ ஐயோ, நானும் சர்ச்சை போறேன், நானும் சர்ச்சை போறேன், நானும் அப்படிதான், நானும் அப்படிதான், நானும் அப்படிதான், நானும் வரேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு நானும் போறேன், சர்ச்சைக்கு போறேன், சர்ச்சைக்கு போறேன். நீ எப்படி இருந்த ஆளு? சரி, நான் உன்னை கேட்கிறேன், இத்தனை வருஷம் ஆச்சுல ரசிக்கப்பட்டேன், எத்தனை ஆத்துமாதான் செய்த, எத்தனை ஆயிரம் கைப்பிரதிகளை நீ கொடுத்திருக்க, உன் கையால எத்தனை ஆயிரம் கைப்பிரதி கொடுத்திருக்க. சுன போற செருப்பு எடுக்கிற, துணி எடுக்கிற, இது பண்றது கூட, பெட்டி பேர் போற, டை அடிக்கிற, இது பண்றது கொண்டு, துணி எடுக்கிற, எல்லாம் பக்கா பண்ண 1000 லட்சம் எவ்வளவு செலவு பண்ற. நீ வீட்டுல போய் உட்காந்து கணக்கு போட்டு பாரு, உனக்கு நீ என்னென்ன பண்ண, ஒரு மாசத்துக்கு உனக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்கிற, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்கிற. ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்துக்கு நீ என்ன செலவு பண்ணிக்கிற, ஆண்டவருக்காக என்ன பண்ணுங்க. கடவுள் கேட்பாரு இல்ல, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து
என் கற்பனைகளை கையாளுவதற்கு 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்தவனா இருக்கிறேன், இரக்கம் செய்வேன், ஆசீர்வாதம் கொடுப்பேன், அவளை இன்னும் உயர்த்தணும். ஏன்னா எனக்கு கனம் பண்றவன் நான் கனம் பண்ணுவேன். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல நன்கு கட்டளை பிள்ளைகள் வாசித்து பாருங்க. 5:12 வாசிங்க. ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்ற இதெல்லாம் நம்ம உயிர் நாடியா எடுத்துக்கணும். என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடி ஓய்வினால பரிசுத்தமா ஆசாரிப்பாயாக. அப்படின்னா நாத்திகமா சர்ச்சைக்கு வந்துடும். திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க கர்த்தர் உங்களை தேடி ரட்சித்து பிற்பாடு இங்க தேவனுடைய மகா கிருபையில இந்த உபவாச நாளோட நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்ன தேதி வரைக்கும் நான் நாத்திகமா ஒரு நாள் கூட ஆப்சண்டே கிடையாது. இன்ன தேதி வரைக்கும். ஏன்? பக்தி உள்ளவனை தேடி வந்தாரு. நான் காரணம் சொன்னா கர்த்தர் என்ன கேள்வி கேட்பாரு இல்ல, கேட்பாரா கேட்க மாட்டாரா? நம்ம எப்படி டீ குடிக்கும் போது சக்கரை இல்லைன்னா கூட நம்ம சர்ச்சைக்கு வர மாட்டோம், நாத்திகம் சர்ச்சைக்கு வர மாட்டோம். ஐயோ டைம் ஆயிடுச்சு, சக்கரை டப்பா தேடி பார்த்தேன், சக்கரையே இல்ல. டைம் பார்த்தேன், இதுக்கு மேல போய் என்னடி ஆகும்போது இங்கேயே டைம் ஆயிடுச்சு. ஆராதனை வேற போயிட்டு இருக்கோம். நேற்றுக்கு பாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் எடுத்துன்னு இருப்பாரு. இன்னேத்துக்கு போனோம்னா அந்த நம்மள மர்ச்சி பார்ப்பாரு. எதுக்கு நம்ம போனோம், வானா இங்கே உட்காந்துடலாம் திட்ட போறாரு. அப்போ திட்டிக்கிட்டோம். சரி அப்பா தானே திட்டின்னு போட்டேன். நான் ஒரு பிரச்சனை எனக்கு என்ன, நீ தான் ஆப்சென்ட், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அப்பாவுடைய வரவு செலவு கணக்குல உன்னோட அட்டன்ஸ் அப்பா டிக் பண்ணனா நீ தான் ஃபெயிலா பாஸ், நீ தான் போன. எனக்கு ஒண்ணுங்க, நான் வந்து யாரு, ஒரு மெய்ப்பன், மெசேஜ் கொடுக்குறவன், ஆராதனை பண்றவன், ஜெபிக்கிறவங்க, பிளஸ் பண்றவன் தான் நான். இதெல்லாம் நீ தான் செய்யணும். வாசிங்க கடவுளுடைய கிருபை. நேரம் போது உபாகம் 7ஆம் அதிகாரம் 13 ஒரு வாசிப்பு பாருங்க. நல்லா கேளுங்க. உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பகனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் மாட்டு மந்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் உன் மேல அன்பு வச்சார், என் மேல அன்பு வச்சார். உண்மையில அன்பு வைத்து உன் ஆசீர்வதி. எதெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு? ஆடு மாடு, மர செடி கொடி. கர்த்தருடைய கிருபை. ஒரு மாங்கன்னு வச்சிருப்ப, ஒரு தென்னங்கன்னு வச்சிருப்ப, ஒரு கொய்யா கண்ணு வச்சிருப்ப, அதே போல இன்னொருத்தர் வச்சிருப்பாங்க. 3 மரம் மட்டும் சடசடியா காய்க்காய். ஒரு மரம் வச்சிருப்ப, சடசடியா காய்க்காய். பக்கத்துல வச்சிருப்பாங்க, அது கொஞ்ச நாள் வந்தோன்னு ஆடு கட்சி போட்டு போயிடும். நீ தொட்டதை கர்த்தர் தொலக செய்கிறார். ஏன்? உன் கூட ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் உண்மையில அபிஷேகம் இருக்குது, உண்மையில ஆசீர்வாதம் இருக்குது, உண்மையில வசனம் இருக்குது, உண்மையில தெய்வ கிருபை இருக்குது. உண்மையில அனுபவித்து யாரு? தெய்வமே அனுபவிக்கிறாரா நம்ம மேல. ஆனா மனுஷன் நம்ம மேல அனுபவிக்க மாட்டோம். அனுபவிப்போனா தூரத்துல பார்த்துட்டாவே அந்த பக்கமா போயிடுவாங்க. அந்த ஆள் வரண்டி, அது அந்த ஆள் வர இப்படி போயிடலாம். அன்பு வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. வாசித்து பாருங்க கர்த்தருடைய கிருபை 7:14. சகல ஜனங்களை பார்க்கிறோம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்க மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு கிடையாது. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. பிள்ளைகளே, நம்ம கிட்ட ஞானஸ்தானம் வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணி இதுவரைக்கும் நம்ம சபையில ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னதை யாருங்க? கர்ப்பகனி புத்திர பாக்கியத்தை தேவன் தந்தார். என் கையால ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தருடைய கிருபைனால பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமா தான் இருக்கிறாங்களே தவிர ஆசீர்வாதம் இல்லாம யாரும். ஏன்? அது ஒரு பாக்கியம், அது ஒரு பாக்கியம், கர்த்தருடைய கிருபை. ஆனா ஆசீர்வாதம் உனக்கு வர 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 நீ என்ன பண்றன்னா ஆண்டவரையும் மறக்கிற மாதிரி போற, ஊழியக்காரையும் மறக்கிற மாதிரி போற. அது இல்ல. அதனாலதான் கர்த்தர் உங்களோட இந்த அமாவாசை பேசுறாரு. ஏன் தெரியுமா? அது நல்லது இல்லை. உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்றது. இன்னைக்கு இருந்தாவது நாத்திகமா தவறாம வந்து
கர்த்தருடைய கிருபை. வாசி தேவ கிருபை 15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்களில் ஒன்றை உண்மையில வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேல அதை வர பண்ணுவேன். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. உன் மேல எல்லாம் நான் வர சொல்ல மாட்டேன். உன்னை யார் பகைக்கிறாங்களோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். என்ன பண்ணுவேன்? டிரான்ஸ்ஃபர் பண்ணி. ஆமா, உன் மேல வராது. கர்த்தருடைய கிருபை. ஏன் நீ கரெக்டா இருக்கிற, நீ வர ஜெபம் பண்ற எல்லாம் பண்ற எல்லாம் கர்த்தருடைய கிருபை. உனக்கு எல்லாம் உனக்கு ஒண்ணு ஆகாது, எனக்கு ஒண்ணு ஆகாது. இன்னைக்கு எப்படி ஆகும்? கர்த்தருடைய கிருபை. அது என்ன பண்ணோம்? டைவர்ட் பண்ண அப்படியே இங்க வேணாம், ஆண்டவர் பண்ணுவார், நான் பண்ண முடியாது. அது சொல்லுவோம் மாந்திரிக சொல்லிட்டு வச்சிருக்கான் மை நானா பண்றேன். என் கூட யாரு இருக்குது? ஆண்டவர் இருக்கிறாரு, அவரு தானே பண்றாரு. என்ன தொட்ட விட்டுருவாரா? என் மன வேதனைப்பட்ட விட்டுருவாரா? என்ன எது பண்ண விட்டுருவாரா? விட மாட்டாரு. எங்க அப்பா அம்மா கூட கம்முன்னு இருப்பாங்க. ஆண்டவர் கம்ம இருப்பாரா? எந்த வியாதி இருந்தாலும், எந்த பாடு, எந்த பிரச்சனை, கடன் எதுவா இருந்தாலும் என்ன பண்றாரு? கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியா வாசித்து கடந்து போகும். உபாகம் 28:2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில வந்து உனக்கு பலிக்கும். கரண தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப முன்னாடி சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் உண்மையில பலிக்கணும்னா இன்னில இருந்தாவது இன்னைக்கு பிறந்த குழந்தை போல புதிதாக நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கையானா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க. சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில பலிக்கும். எல்லாம் முழங்கால் படித்து தேவ சமூகத்துல கர்த்தருடைய பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் முழங்கால் படிடுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேவகுமாரனே, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த 40 ஆண்டு காலம் என் தேவனே ஒரு குறை இல்லாம எங்களை நடத்தி வந்திரே ஐயா. ஆண்டவரே விசாலத்துல ஆண்டவரே இல்லப்பா, என் தேவனே ஸ்தோத்திரப்பா. என்னை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி. குறுகி போயிருந்த ஆண்டவரே என்னை விசாலத்தை ஆசீர்வதிச்சு அப்பா. ஒண்ணுமில்லாத இருந்த ஆண்டவரே வேறு பரிவாரங்களை நடத்தினீரே. நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. ஆவியானவரே ஆவியானவரே, மாறாத அன்பு மறையாத அன்பு உம்மிடத்தில் எப்போதும் எனக்கு உண்டு. மாறாத அன்பு மறையாத அன்பு உம்மிடத்தில் எப்போதும் எனக்கு உண்டு. பயப்படாதே எனக்காக சொன்னவர் நீரல்லவோ, எனக்காக சொன்னவர் நீரல்லவோ, எனக்காக சொன்னவர் நீரல்லவோ. அதுதான் வளர்ந்திடவே அதுக்கெல்லாம் தரவே அதுக்கெல்லாம் தரவே அதோடைய செய்தி பார்த்து கொண்டிருக்கிறவரை, செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறவரை, பக்தி உள்ளவரை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டானா? நீ பக்தி உள்ள மகனா மகளா இருப்பானா? கர்த்தரோட ஒரு நாள் தெரிந்து கொள்வார். கர்த்தரோட ஒரு நாள் தெரிந்து கொண்டு உன் பாடுகளை நின்றவரை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். செய்தி கேட்கிற கண்டவர்களையே உங்கே நான் அனுபவித்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். தெரியுமா நண்பர்களே, ஒரு நாள் நீ படப்படுவாய். ஒரு நாள் நீ சன்னிதானத்தில் அழைத்து கொண்டு வருவேன். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் உண்டு, எல்லாவற்றுக்கும் பெருமனார். இது ஒரு தேவனுடைய வாயின் வாழ்ந்தோடு என் அன்புமாகவே உன்னை தேடி நான் வருவேன். உன்னை தேடி நான் வருவேன். வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வியாதிகளை மாற்றுவேன், கடனை நான் மாற்றுவேன், கண்ணீரை நான் மாற்றுவேன். நீ என்ன விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பார். உண்மையில் நான் மறந்திடவே தரவே சொல்லி தரவே ஒன்றோ கூடாதையா உம்மாயாவோ கூடும். பெருமையாக பெருமையாக்கி பெருமையோட சிறுமையாக நீ யாரும் நீ எவ்வளவு பெரிய ஆளானாரு? உனக்கு ஒரு பெருமை இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு ஆணவம் இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு அகந்த இருக்கிறார். நீ ஒரு நாள் எப்படி தெரியுமா? நீ எந்த கிழமை இருந்திருமா? திருப்பி போயிருந்து கட்டணம் உனக்கு காரணமாக்குறார்.
என்ன ஒன்றோ கூடாதையா உம்மாயாவோ உண்மையிலே நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. கடைசி ஜெபம் சுருக்கமா நம்மத்தில் இருக்கிறதான ரோசி என்ற ஏஞ்சலில் ஜெபிக்கணும். நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர். நன்றி நன்றி. கர்த்தருடைய பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாத கைகூட கர்த்தரை செய்து கொண்டிருக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவர். உடமால் படிக்கிறது, உடமால் படிக்கிறது. ஜோமன் 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 கர்த்தருடைய பிள்ளை வீட்டு செல்ல பார்த்து இருக்கிற பிள்ளை தேவனுடைய பிரசன்னம் உண்மையில் ஆசீர்வாதம். ஆமென் ஆமென். ஏசப்பா யாரெல்லாம் என்ன கண்ணீரோடு விதைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே, அப்பா கம்பீரத்தோடு அறுக்க அந்த கண்கள கிருபை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ராஜா ஆசீர்வாதங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா தகப்பனே விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவர் நீர் ஒருவரே ராஜா, எங்களை விசாரிக்கிறவர் நீர் ஒருவரே ராஜா, எங்களை புறம்பே தள்ளாதவர் நீர் ஒருவரே ராஜா. ஏசப்பா மனுஷனின் ஆசையுடன் மனுஷனை பார்க்கிறோம் அப்பா கர்த்தர் பேர்ல மற்றதாயிருக்கிற நலம் என்று சொல்லப்படுகிறது தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளையும் அப்படியாய் ஆசீர்வதிங்க ராஜா. நாங்கள் மனுஷனை நம்பி வாழாதபடிக்கு ராஜா அப்பா நீர் நல்லவராய் இருக்கிறீர்கள் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை பேருபராய் தொடுபடியாக ஜெபிக்கிற ராஜா, குடும்ப தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா ஆகாரம் ஒழுங்கு செய்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா. யாரெல்லாம் வெள்ளத்தோடு இருக்கிறார்கள் தகப்பனே நீர் பலப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா தகப்பனே ஆகாரத்திற்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ரத்தத்திலே நீர் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கொடுத்த போதங்களை கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா அவருடைய எண்ணங்கள் வாஞ்சைகள் ஆண்டவரை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவுல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். யார் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் இயேசு சிலுவையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கு இன்னும் சதா காலங்கள் எடுத்து செல்வருத்துவாங்க. கர்த்தர் பிள்ளைகள் யாருடைய கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருகி செய்கிறார். ஒரு ஆமென்.